ரசனைத்தன்மையை உணர்வார்கள். மனைவிக்கு அப்புறம் தான் இவங்களோட வாழ்க்கையிலேயே ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை. ஏன்னா அங்கீகாரம்னா என்ன? நமக்கு குடும்பம் அமைஞ்சாதாங்க யாருக்கா இருந்தாலும் குடும்பம் அமைஞ்சாதாங்க அங்கீகாரம். குடும்பம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதுதாங்க நமக்காக ஒருத்தர் வாழ்றாங்கன்னா, அது யாரு? குடும்பத்தில இருக்கிற நபர்கள் தான் நமக்காக வாழ்றாங்க. அப்படிங்கிற ஒரு தன்மையை சொல்லக்கூடிய ஒரு தன்மைன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த மேச ராசிக்காரங்களுக்கு குடும்ப நிலை அமையும்போது, அதாவது தனக்கு திருமணத்துக்கு அப்புறம் குடும்ப நிலை, பொருளாதார நிலை கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா, இவங்களுக்கு தொழில் என்று பார்க்கும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானத்த சொல்லக்கூடியது. 6ஆம் இடம் உத்தியோக ஸ்தானத்த குறிக்கக்கூடியது. அப்ப இவங்க ஒரு இடத்துக்கு போய் ஒரு வேலை செய்யும்போது, யாருகிட்டயும் இவங்க பேச்சு கேட்டு நடக்கிறது ரொம்ப ஒரு ஏன்னா இவங்களுக்கு கீழ இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. இவங்க ஒரு மேலதிகாரிட்ட நின்னு ஒரு அடங்கி ஒரு வேலை செய்யறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. அவன் என்ன சொல்றது நான் என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி இவங்களோட தன்மை இருக்கும். ஆனா இவங்க மத்தவங்கள அதிகாரம் பண்ணி வேலை வாங்குறதுக்கும், வேலை செய்வதற்கும் அதிகாரம் பண்ணக்கூடிய நபர்களாக இந்த ராசிக்காரங்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க.